ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நாட்டு வைத்தியம். நான் நாட்டு டாக்டர்லாம் கிடையாது, டாக்டருக்கெலாம் படிக்கல, ஆயுர்வேதிக் டாக்டர்லாம் படிக்கல. ஆனால் என் மூத்த பையன் டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டராக தான். இப்போ அவன் இல்லை, இது இப்போ தான் சமீபத்தில் இறந்து போயிட்டான். அவன் சொல்லுவான், சித்தி இதெல்லாம் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இந்த இலைகளை சாப்பிடுங்க, இந்த பொடி வகைகளை சாப்பிடுங்க, எல்லாமே ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு குணம் இருக்குது, எடுத்துக்கோங்கன்னா அப்போ சொல்லுவான். அப்போல்லாம் அது பெருசு பண்ணல, இல்லையே நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு வருஷமாக எனக்கு சுகர் பார்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட பிபி வந்துட்டு எனக்கு 5 வருஷம் 8 வருஷம் 5 வருஷத்தில் 8 வருஷம் தான் 5 வருஷம் இடையில இருக்குது. எனக்கு 8 வருஷமாக 5 வருஷமாக இருக்குங்க. 5 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். இப்போ அது கூடவே கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, பேட் கொலஸ்ட்ரால் அதுக்கு. இப்போ ரெண்டுத்துக்குமே நான் மாத்திரை போட்டுட்ருக்கேன். இப்போ போன மாதம் இப்போ ஒரு 10-15 டேஸ் டிசம்பர் இல்லை நவம்பர் மாதம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன். அதில் சுகர் பார்டரில் இருக்குது. பார்டர்னால் வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கா டாக்டர். இது அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க, ஃபுட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, ஸ்வீட் நிறையா எடுக்காதீங்க, காஃபி டீ எல்லாம் சுகர் இல்லாமல் சாப்பிடுங்க. காஃபி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 காஃபி தான் குடிப்பேன், நிறைய காஃபி குடிக்க மாட்டேன். அப்படி சுகர் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோன்றாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது, சுகர் இல்லாமல் சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஆனால் பாதியை குறைச்சிருக்கேன், சுகர் நான் பாதியை குறைச்சிருக்கேன். சரியா? அது இல்லாமல் எங்கள் பால்கனியில் இடம் அதிகம் கிடையாது, சின்ன பால்கனியில் 2 பால்கனி. அது 2துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். ஒரு 4-5 சட்டி வச்சுருக்கேன், பூஜை செடி சட்டி. அதில் கொஞ்சம் செடிகளை வச்சுருக்கேன். அதில் ஒரு செடி தான் இந்த இன்சுலின் செடி. இதை பார்த்திங்கன்னா இன்சுலின், இந்த இலை சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லதாம்மா. சாப்பிட்டு பார்க்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே, விவரம் தெரிஞ்சவங்க, படித்தவங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இதை சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டா சுகர் அதிகமாகாமல் இருக்கும், கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். டெய்லி சாப்பிட்ணுமா அதெல்லாம் தெரியாது, ஆனால் வாரத்தில் 2-3 நாளாக சாப்பிட்ணும், டெய்லி சாப்பிட்ணும். அது நீங்கள் டாக்டரை கேட்டுட்டு சாப்பிடுங்க, ஆயுர்வேதிக் டாக்டரை. ஆனால் இது டெய்லி சாப்பிட்ணுமா என்னன்னு தெரியாது, ஆனால் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. அதாவது வாரத்தில் 2-3 நாளாவது சாப்பிடுங்க, காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இது இருந்ததுன்னா, இந்த இலை இருந்ததுன்னா பறித்து சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 2 இலை 3 இலை அப்படி பறித்து சாப்பிடுங்க. ஆனால் ஒன்றும் நார்மலாகவே இல்லாதவங்க கூட சாப்பிடலாம், இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும் ஒன்றும் கிடையாது, இல்லாதவங்களும் சாப்பிடலாம். இது பாருங்கள், அதனுடைய சின்ன இலை, இது குட்டி இலை, பேபி இலை. இந்த பாருங்க, இது மாதிரி இருக்கும். பேபி இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதோட கொஞ்சம் பெரிய இலை இந்த மாதிரி இருக்கும். இலையோட ஷேப்பை பார்த்துக்கோங்க, அதனுடைய டிசைன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. சரியா? நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. உங்கள் தோட்டத்தில் இருந்தாலும், உங்கள் பால்கனியில் இருந்தாலும், இல்லை இப்போ எங்கேயோ பார்க்கும்போது நடக்க போகும்போது இருந்தாலும், இல்லை யார் சட்டியில் இருக்கும் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து நமக்கு என்னன்னே தெரியாமல் இதெல்லாம் இது என்னோடய ஓரகத்தி நெய்வேலி என் ஓரகத்தி இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கும். இது என்ன செடி, இது ஒரு கத்தாழை செடி. இது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த தண்ணி ஓரத்துலலாம் கிடக்கும் ஒரு செடி. அது கிராமத்தில் கொட்டைவாழை இலம்பாங்க. அந்த செடினே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை நான். கடைசியில் அப்புறமா எங்கள் ஓரகத்துக்கு சுகர் இருக்குது, அவங்களுக்கு ஹெவி சுகர் ரொம்ப அதிகம். இன்சுலின் டெய்லி 2 வேளையும் இன்சுலின் எடுப்பாங்க, காலையிலும் எடுப்பாங்க, நைட்டிலையும் எடுப்பாங்க. 2 வேளையும் அவங்க இன்சுலின் போடுறவங்க, ஊசி போட்டுக்கிறவங்க அவங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இலை இருக்குமே, எனக்கு தெரியாது. அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம தோட்டத்தில் இன்சுலின் செடி இருக்குது கலா, எங்கள் தோட்டத்தில் நெய்வேலியில், நீ வந்தேன்னா பாருன்னாங்க. நான் இது வரைக்கும் பார்க்கல, இனிமேல் போனால் தான் பார்க்கணும். பார்த்துருக்கேன், அது இந்த இலை தான், இதுதான் இன்சுலின் இலைன்னு எனக்கு தெரியாது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆனால் என் மூத்தர் பையனும் என்கிட்ட சொல்லியிருக்கான், என் ஓரகத்தையும் சொல்லியிருக்கா, அதே ஓரகத்தையும் நெய்வேலியில் இருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ நமக்கு சுகர் வந்துருச்சு, பாரில் வச்சுருந்த அப்புறம் கேள்விப்பட்டு கேட்டு தெரிஞ்சு இந்த இலக்கசம் என் பால்கனிலேயே இருக்குது, எங்கள் மொட்டை மாடியில் இருக்குது. அதனால் இதை பார்த்து தெரிஞ்சுட்டு நான் இந்த இலையை பறித்து 2-3 நாளாக சாப்பிட 2-3 நாளாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். தெரில, கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு குறையுதா என்னென்னு பார்த்து, இதனால் குறைஞ்சிருக்கா இல்லை சுகர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். சுகர் காஃபி டீலாம் சுகர் இல்லாமல் தான் சாப்பிட்றேன். இன்னும் ஒரு நாளைக்கு 2 காஃபி தான். டாக்டர் அந்த 2யுமே குறைச்சிக்கோங்கன்றது, என்னால் குறைக்க முடியல, குவான்டிட்டி குறைச்சிக்கோங்கன்றிருக்கேன். நான் அதை குறைக்க ட்ரை பண்ணுறேன்.
சுகர் இல்லாமல் பாதி சுகர் போட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். குவான்டிட்டியும் குறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிய மாட்டேங்குது, பழகி போச்சு இல்லையா? பழகி போனதுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். நம்ம நல்லா இருக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இதை சாப்பிட்லாமான்னு கேட்டுட்டு, தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டுட்டு, அதாவது டாக்டர் படித்தவங்களா இருக்கணும், இல்லை ஆயுர்வேதிக்கில் தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லை சாப்பிட்டுட்டு சுகர் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. நான் சொல்கிறேன்றதுக்காகலாம் சாப்பிட வேண்டாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டேன், 2 இலை முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன். புளிப்பு தன்மையாக இருக்கும். ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சுகரை. எது சாப்பிட்டாலும் சரி, உடம்புக்கு நல்லதாக சாப்பிடுங்க. உடம்பு நல்லா ஆகணும்னு நினச்சிட்டு சாப்பிடுங்க. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. பத்திரமா இருங்க. தேங்க்யூ.